வணக்கம், எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்னுடைய லாஸ்ட் வீடியோவில் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் இருக்கிற விக்டோரியா ஐலண்டுக்கு ஃபெரி மூலமாக வாரதை காட்டியிருந்தேன். இந்த வீடியோவில் விக்டோரியா ஐலண்டில் நான் போன ஒரு இடமான இவங்களுடைய பார்லிமெண்ட் பில்டிங் தான் காட்ட போகிறேன். இந்த பில்டிங் இவங்க அசெம்பிளி பில்டிங், லெஜிஸ்லேட்டிவ் பில்டிங் என்றெல்லாம் சொல்லுவாங்க. இங்கே இருக்கிறது ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட். எங்கள் ஊரில் பார்லிமெண்ட்டுக்கு செலக்ட் ஆகிறவங்க நாங்கள் எப்படி மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் என்று சொல்லுவாங்களோ அதே மாதிரி இந்த எம்எல்ஏ மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி என்று கூப்பிடுவாங்க. இந்த பார்லிமெண்ட் மட்டும் இல்லை, அந்த சுற்றி இருக்கிற நிறைய விஷயங்கள் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. ஹோட்டல்ஸ், அதே டைம் ஒரு அழகான கார்டன் எல்லா இடத்துல இருந்துச்சு. வாங்க என்ன இருக்குன்னு பார்க்கலாம். நாங்கள் வெஹிக்கல் பார்க் பண்ணிவிட்டு உள்ளே வந்த உடனே பார்த்தது ஒரு ப்ராட்டஸ்ட். எப்படி எங்கள் ஊரில் பார்லிமெண்ட்டுக்கு முன்னாடி ஆட்கள் ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்கோ அதே மாதிரி தான் இங்கேயும் பலஸ்தீனுக்கு சப்போர்ட்டாக இந்த ப்ரொட்டஸ்ட் நடந்து கொண்டு நின்றது. ஆனால் அங்கே வந்திருந்த டூரிஸ்ட் இருங்க மக்களுக்கு எல்லா இதுவும் இதை எஃபெக்ட் பண்ணையில் நல்ல பாதுகாப்பாக தான் இருந்துச்சு. நாங்களும் அது கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அப்புறமா உள்ளே போயிட்டோம். இந்த பில்டிங் ஒரு கிளியர் பிக்சர் எடுக்கணும்னு நான் யோசித்து வச்சேன், ஆனால் அது முடியாது. இது உள்ளே போய் பார்க்குறது ஃப்ரீ தான். அதுக்கு நிறைய ஷோஸ் இருக்குது. நீங்கள் முன்னாடியே இது ஷோஸுக்கான டிக்கெட் வாங்கி கொண்டு போகலாம். நாங்களும் முதல்ல டிக்கெட் கொண்டோம். சொன்ன டைமுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இங்கே 4:40 அது 4:40 தான். ஸோ இது கைடட் டூர். எங்களுக்காண்டி ஒரு கைடு இருப்பாங்க, அவங்க தான் எங்களுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. முதல்ல செக்யூரிட்டி செக். That represent the two main regions that make up our province. So over here, this big animal is called the elk, and it's a symbol of their. So இந்த பிரிட்டிஷ் கொலம்பியா ப்ராவின்ஸ்க்கான லோகோ தான் இது. இதில் 2 அனிமல்ஸ் இருக்குது. ஒரு அனிமல் மெயின்லேண்டும் இன்னொரு அனிமல் ஐலண்டும் ரெப்ரசன்ட் பண்ணோம். அதுதான் அவங்க இப்போ எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது. அதே டைம் இந்த பில்டிங் சுற்றி நிறைய கோல்டு டெக்கரேஷன்ஸ், நிறைய பெயிண்டிங்ஸ் இருக்குது. அதெல்லாம் உண்மையான கோல்டில் செஞ்சதுன்னு சொன்னாங்க. இங்கே இவங்களுக்கு இருக்கிற ஒரு நேச்சுரல் ரிசோர்ஸ் தான் அது, நிறைய இருக்குது. அதனால தான் அதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே டைம் இந்த பார்லிமெண்ட் பில்டிங்க்கு கிடைச்ச நிறைய டொனேஷன்ஸ், அவங்களுக்கு கிடைச்ச விஷயங்கள் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதே டைம் இப்போ நாங்கள் நார்மலாக வந்த என்ட்ரன்ஸ் தவிர இதில் ஒரு ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ் இருக்குது, ஹார்பர் பார்த்த மாதிரி. அந்த என்ட்ரன்ஸ் அவங்க பிரிட்டிஷில் கிங் ஆர் குயினுக்கு மட்டும்தான் திறப்பாங்க. அந்த என்ட்ரன்ஸ் தான் நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் அந்த என்ட்ரன்ஸ். இது டிரெக்டாக ஹார்பர் பார்த்து தான் இருக்குது. ஸோ யாராவது ரிப்ரசன்ட் பண்ணி வந்தாங்கன்னா அவங்க டிரெக்டாக இந்த என்ட்ரன்ஸ் மூலமாக தான் உள்ளே கொண்டு வருவாங்க. இது அவங்களுக்கு மட்டும்தான், மற்ற டைம் இது க்ளோஸ் பண்ணி தான் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் அவங்க முயற்சி பண்ணுறாங்க இந்த பில்டிங்குள்ளே அந்த ப்ராவின்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணுற விஷயங்கள் கொண்டு வரதுக்கு. இதில் இருக்கிற டைல்ஸில் எல்லாம் கூட இந்த ப்ராவின்ஸில் கிடைக்கிற டேஃபடில், இங்கிலீஷ் ரோஸ், அந்த மாதிரி பூக்களோட டிசைன்ஸ் தான் பதிச்சிருக்காங்க. மேலே இருக்கிற பெயிண்டிங்ஸில் ஆட்கள் முதல்ல இந்த ப்ராவின்ஸுக்கு எதுக்காக வந்தாங்க அந்த பெயிண்டிங்ஸ் தான் இருக்குது. ஃபிஷிங்காண்டி வந்தாங்க, நிறைய லம்பர் இருக்குது அதுக்காண்டி வந்தாங்க. அதே டைம் நிறைய மைனிங் பர்பஸாக வந்தாங்க, தங்கம்,
எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி வந்தாங்க. அதை ரெப்ரசன்ட் பண்ணி நிறைய பெயிண்டிங்ஸ் போட்டிருக்கு. இந்த ப்ராவின்ஸில் மட்டும் இல்லை, கனடா ஃபுல்லாகவே வெதர் ரொம்பவே ஹாஷாக இருக்கும். ரொம்ப குளிரான பீரியட் இருக்கும், ரொம்ப வார்ம் வெதர் இருக்கிற பீரியட் இருக்கும். அந்த எல்லா வெதர்லேயும் மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி வேலை செஞ்சு இந்த நாட்டுக்காண்டி எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுருக்காங்கன்ட்டு காட்டுறதுக்கு தேவையான பிக்சர்ஸ் நிறையவே இதில் இவங்க வச்சுருந்தாங்க. இப்போ இதை பார்க்குறதுக்கு நாங்கள் போன டைம் வந்து எலெக்ஷன் டேட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்துச்சு. அதனால் இங்கே இப்போ மீட்டிங்ஸ் நடக்கல. நார்மலாக இங்கே வந்து 83 மெம்பர்ஸ் உட்கார்ற மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கு. ஆனால் இந்த முறை எலெக்ஷனில் 93 மெம்பர்ஸ் அவங்க தேர்ந்தெடுத்து எடுக்க போகிறாங்க. அதுக்காண்டி இந்த சீட்ஸ் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் மாறப்போகுது. எனக்கு கேட்டால் பார்லிமெண்ட் பார்த்தா ஸ்ரீலங்காவில் இருக்கிற பார்லிமெண்ட் இது கொஞ்சம் அட்வான்ஸாக தான் இருக்குதுன்னு எனக்கு தோணுச்சு. அதே டைம் பிசி பார்லிமெண்ட் வந்து அவங்க ரொம்ப ப்ரௌட்